பாட்டு புஸ்தகத்தில் பாடல் எண் 373, பக்கம் 113, சாங் நம்பர் 373, பேஜ் நம்பர் 113. ஜெபிப்போம். நன்றி பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆண்டவரே, பாவிகளாகி எங்களுக்காக உம்முடைய ஒரே பேரான குமாரனையே
விட்டு கொடுத்து இவ்வளவாய் எங்களை நேசித்திருக்கிறீர் ஆண்டவரே. குறை உள்ளவர்கள், பலவீனர்கள், வீழ்ச்சி விட்டவர்கள் எங்களை நினைத்து விட்டதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே, எங்கள் வாழ்வின் பலனாய் இருக்கிறீர். இப்போதும் கூட அப்படியாய் உம்மை அண்டிக் கொள்கிறோம். இந்த பூமிக்கு எங்களுக்காக நீர் கொண்டு வந்த வாழ்க்கைக்காக நன்றி. ஜீவனை கொடுக்கவும், அந்த ஜீவனை உங்களுக்கு பரிபூர்ணமாய் கொடுக்கவும் வந்தேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. அந்த ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள இப்போதும் கூட உம்மிடத்திலே தாகமாய் ஆர்வமாய் வருகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியினால் நிரப்பி ஆண்டவரே, உம்முடைய வாழ்க்கையின் மேன்மையை எங்களுடைய கண்கள் காண எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய தேவையை உணர்ந்து எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரே, எங்களை ஆண்டு கொள்ளும். பேசுகிற சகோதரனை ஆவியானவரே நிரப்பும். எங்களுக்கும் வெளிப்பாட்டின் ஆவியை கொடுத்து ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இயேசு நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். டேவிட் பேசலாம். ஓகே. நீதிமொழிகள் 29 29வது நீதிமொழிகள், அதிகாரம் 29, நீதிமொழிகள், வசனம் 18. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். ஒரு தனிப்பட்ட நபராக இருக்கட்டும், அல்லது ஒரு சபையாக இருக்கட்டும், அல்லது ஒரு தேசமாக இருக்கட்டும், தேவனுடைய பாரிசத்திலிருந்து பேசுகிற தீர்க்க தரிசனத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள் ஒருபோதும் கர்த்தரை அறிய முடியாது. இந்த வசனத்தின்படி தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அதற்கு மாறாய் எங்கேயெல்லாம் தீர்க்க தரிசனம் இருக்கிறதோ, எங்கேயெல்லாம் தேவனை குறித்த ஒரு தரிசனம் இருக்கிறதோ, தீர்க்கதரிசிகள் யார் தெரியுமா? தேவன் யார் என்பதை அவர்கள் அறிந்து, அவருடைய வார்த்தையை கேட்டு, அவர்கள் ஒரு சபைக்கோ ஒரு தேசத்துக்கோ சொல்லுகிறது தான் தீர்க்க தரிசனம். அந்த அர்த்தத்தில் தான் இந்த நீதிமொழிகளில் தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அதற்கு மாறாக தேவன் தான் பேசுறாரு, மனுஷர்கள் பேசல. நான் இப்ப சபைக்கு வந்திருக்கிறேன், சபையில தேவன் இருக்கிறாரு, மனுஷர்கள் மத்தியிலே ஆவியானவர் உலாவுகிறார். இப்பொழுது ஆண்டவர் தான் பேசுறார், ஆவியானவர் தான் பேசுறார்னு யாரெல்லாம் கேட்கிற வார்த்தைகளை அசட்டை பண்ணாமல் வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் எழுதியிருக்கு. அப்படின்னா சும்மா வெறுமனை கேட்கறது இல்லை, கேட்டு கீழ்ப்படுகிறது, அவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிறவர்கள் தான் நித்தியத்திலே நிலைத்திருப்பார்கள். மலைப்பிரசங்கத்தின் முடிவில் மத்தேயிலையும் லூக்காவிலையும் ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக இருக்கு. என்னை வெறுமனே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான்
கற்பாறையின் மேல் கட்டின புத்தியுள்ளவர்கள், ஞானிகள். மாறாக எல்லாரும் ஒருவேளை ஏரோது இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டது போல நல்ல பிரசங்கமான்றார் அவர். ஆனா ஆம், அஹ், யோவான் ஸ்நானகன் பேசினபோது உம், அந்த ஏரோது வந்து நல்ல பிரசங்கம் அப்படின்னு சொன்னான். இயேசுனுடைய பிரசங்கத்தை கேட்டு அவன் அவரை காண ஆசையா இருந்தான் எழுதியிருக்கு. ஆனா யோவான் ஸ்நானகன் தீர்க்கதரிசி சொன்னதற்கு அவன் கீழ்ப்படியவில்லை. உன் சகோதரனுடைய மனைவியை நீ வைத்திருக்க கூடாது அப்படின்னு. அவன் ராஜாவா இருந்தாலும் தைரியமாய் தீர்க்க தரிசனம் சொன்னான். அவனும் தீர்க்க தரிசன கொண்டு வந்தவர்களை அங்கீகரித்தான். ஆனால் அவர்கள் சொன்னதற்கு கீழ்ப்படியவில்லை. என்னை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, சபையினுடைய மேன்மையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? நான் அதிகமாய் உணர்கிறேன். நான் இப்ப வெள்ளூர்ல இருந்துகிட்டு கூட நான் ஊர்ல இல்லை, நான் என் மகன் கூட ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்கலாம். என்னைய யாரும் கேட்க போறதில்ல. ஆனா ஆவியானவர் எனக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? ஏன் நான் இப்போ வெள்ளூர்ல இருந்து உங்களோடு சபைக்கு வார்த்தையை கொண்டு வர்றேன் தெரியுமா? தேவன் எனக்கு உணர்த்தி இருக்கிறார். உன் வேலையை நீ சரியா செய். சுயநலமா யோசிக்காத, சிந்திக்காத. எல்லாவற்றையும் நான் பொறுப்பெடுத்துக் கொள்வேன். நீ சபைக்கு தீர்க்க தரிசனத்தை சொல்லு. அந்த பாரத்திலையும் பொறுப்புலையும் தான் நான் இப்போது உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆக நீதிமொழிகள் 29:18 வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் அப்படின்னா, தீர்க்க தரிசன வார்த்தைகளை பைபிள்ல எழுதியிருக்கிற வார்த்தையை மாத்திரம் இல்லை, அது பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் சொன்னதுதான், உண்மைதான். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல இப்போ ஆண்டவர் தலையாய் இருக்கிற சபையிலையும் நாம் அவருடைய உண்மையுள்ள சீஷர்களாய் இருந்தால், நாம் சரியான சபையில் இருந்தால், நாம் சபை கூடி வரும்பொழுதெல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்போம். அதை அசட்ட செய்யாமல் தேவன் பேசுகிறார், இது மனுஷருடைய வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டு கீழ்ப்படிந்தால் நாம் பாக்கியவான்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான், பிளஸட். மலைப்பிரசங்க வார்த்தையில ஆண்டவர் வந்து பிளஸட் ஆர் யூ அப்படின்னு சொன்னாரு சீசர்களை பார்த்து. நீங்க உண்மையாலுமே சபையில சீசர்களா உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு முறை சபை கூடி வரும் பொழுதும் தேவன் உங்களோடு பேசுவார். அந்த பேசுகிற வார்த்தைகளை நல்ல பிரசங்கம் அப்படின்னு மட்டும் இல்லாம, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாக்கியவான்களாய் இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். சங்கீதம் 78க்கு திருப்புங்க. ஆண்டவர் தன்னுடைய பிரசங்கத்துல ஓமைகளாய் பேசினார். 4 சுவிசேஷம் எழுதியிருக்கு. அதுல ஆண்டவர் பேசின பேரபிள்ஸ், ஓமைகளை எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அதிலேயே எவ்வளவோ ஞானம் இருக்கு, எவ்வளவோ படிப்பினை இருக்கு. நான் சமீபமா ஓமைகளை குறித்து தியானித்தேன். இப்போ சங்கீதம் 78 வாங்க. 1 முதல் 8 வசனங்களை வாசிக்கிறேன். சங்கீதம் 78 1 முதல். என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள். என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். என் வாயை ஓமைகளால் திறப்பேன், பூர்வகாலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். இந்த வார்த்தை சங்கீதக்காரன் இயேசுவை குறித்து தான்
தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கிறார். இயேசு தான் உவமைகளாய் பேசினார். நான் ஒவ்வொன்றையும் எடுத்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இப்பொழுது முதல்ல 8 வசனத்த வாசித்துருவோம். உவமைகளுடைய மேன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டார். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கும் இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். இதுல நாம் எவ்வளவு வீழ்ச்சியுற்ற கேடான மனிதர்கள்னு சொன்னா, தேவன் ஆதி முதல் எவ்வளவோ காரியங்களை செய்கிறார், பேசியிருக்கிறார், பிதாக்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஆனா பிதாக்கள் அதை அசட்டை செய்தார்கள். அப்படி அசட்டை செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த சங்கீதக்காரன் நமக்கு போதிக்கிறான். நாம அடுத்த சந்ததிக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, ஆவிக்குரிய சந்ததிக்கு, சபையில் உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை விவரிப்போம். 4ஆம் வசனம். அப்புறம் 5ஆம் வசனத்துல அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். உங்களுடைய சந்ததிக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க தேவன் யாருன்னு சொல்லணும். ஒவ்வொரு பண்டிகை ஆசரிக்கும் போதும் பஸ்கா நீங்க அனுசரித்தீங்கன்னா, எப்படி இஸ்ரேல் ஜனங்களிடத்திலிருந்து இஸ்ரேல் ஜனமாகிய நம்மை தேவன் எப்படி எகிப்து தேசத்தின் அடிமைகளாய் இருந்த நம்மை வல்லமையான கரத்திலே எப்படி விடுவித்தார் அப்படின்னு சொல்லணும். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும். 6ஆம் வசனம். அப்போ இதை வாசிக்கும் பொழுது பளிச்சுன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, பவுல் தீமோத்திக்கு சொன்னது, உண்மை உள்ளவர்களுக்கு, பிறருக்கு போதிக்கத்தக்க உண்மை உள்ளவர்களுக்கு, தேவன் யார் என்று அறிந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தாங்களும் அடுத்த சந்ததியாகிய மற்றவர்களுக்கும் போதிக்கணும்னு சொன்ன வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வரணும். அது மாத்திரம் இல்ல, 8ஆம் வசனம் பாருங்க, அதான் ரொம்ப முக்கியமான வசனம். இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். அப்போ நாம் வழுவி போகிற இருதயம் உள்ளவர்கள், தேவன் உவமைகளாய் பூர்வ காலத்து முதல் அவருடைய பிரமாணங்களை நமக்கு போதித்திருந்தும்
அதையெல்லாம் கேட்டு கீழ்ப்படியாத முரட்டாட்டம் உள்ள சந்ததியார். இது நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன்ல சங்கீதம் 78:8 எப்படி எழுதியிருக்குன்னா, whose hearts were not loyal to God, whose spirits were not faithful to him. லாயல், ஃபெய்த்ஃபுல். தமிழ்ல அதனுடைய அர்த்தம் சரியாய் வரல. இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும். உங்களுக்கு தெரியுமா, நேர்மையான உண்மையான இருதயம் இருக்கணும். அப்பதான் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிவோம். நம்ம பிதாக்கள் எப்படி இருந்தாங்க? முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததின்னு எழுதியிருக்கு. whose spirits they were rebellious, அதாவது stubborn and rebellious அப்படின்னு எழுதியிருக்கு. யோசித்து பாருங்க. சபையில் உட்கார்ந்திருக்கிற நாம் தெய்வ பயத்தோடு, தேவன் எழுந்தருளி இருக்கிறார், ஆவியானவர் இதோ மனுஷர் மத்தியிலே உலாவுகிறார், பேசுகிறவர்கள் மனுஷர்கள் அல்ல, நாம் அதற்கு செவி கொடுக்கணும் அப்படின்னா அந்த வார்த்தையை அசட்டை செய்யாமல் கேட்டு கீழ்ப்படியணும். எத்தனை பேர் நாம் அப்படி சபை கூடி வருகிறோம்? அப்படிப்பட்ட தெய்வ பயமும் எதிர்பார்க்குதலும் இருந்தால் சபை எப்படி இருக்கும்? ஒவ்வொரு முறை அது ஞாயிற்றுக்கிழமையோ புதன்கிழமையோ சபை கூடும் பொழுதெல்லாம் தேவன் இங்கே பேசுகிறார். தெசலோனிக்கே சபையை பார்த்து பவுல் சொல்லுவார், நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டு வீட்டில் போய் தியானிச்சு பாருங்க. நீங்கள் எங்களுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம் சொல்றார். தெசலோனிக்கே சபையை பார்த்து பவுல். அடுத்து, எங்களுடைய வார்த்தையை அசட்டை செய்கிறவன் எங்களை அல்ல கர்த்தரையே அசட்டை செய்கிறான்னு சொல்றாரு. 1 தெசலோனிக்கேயர் 4ல் பாலிய இச்சையை குறித்து அவர் பேசும்போது இதையெல்லாம் நீங்க ஆழமா தியானிக்கணும். அப்பதான் நாம சபையில எழுப்புதலை பார்க்க முடியும், ஆண்டவர் கிரியை செய்கிறதை பார்க்க முடியும், பாதாளம் மேற்கொள்ளாத சபை கட்டப்பட முடியும். எவ்வளவு பொறுப்பா இப்ப ஜெபம் பண்ணார், பேசுகிற சகோதரனை நிரப்புங்க, கேட்கிற எங்களையும் நாங்கள் வெளிப்பாடு பெறும்படிக்கு எங்களை நிரப்புங்கன்னு சொன்னார் உங்கள் மூப்பர். என்னை கேட்கிற சகோதரனே சகோதரியே, தீர்க்க தரிசன வார்த்தையை நாம் அப்படி அசட்டை செய்யாமல் கேட்டு கீழ்ப்படுகிறவர்களாய் இருந்தோம் சொன்னா நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில அதிவேகமாய் முன்னேறி கொண்டே இருப்போம். ஆனா அதற்கு மாறாக இருக்கிறபடியே இருக்கிறோம், தேங்கி கிடக்கிறோம். வழக்கமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, வழக்கமான ஒரு புதன்கிழமை கூட்டம். ஆனால் நானோ தேவனை அறிகிற அறிவிலே வளரவும் இல்லை, பரிசுத்தத்தில் வளரவும் இல்லை. எல்லாமே வழக்கமாய் நடந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் என்னுடைய பாரம். சரி, இப்ப நான் மார்க் 4ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு வருவோம். பத்து முதல் 12 வசனம். ஆண்டவர் ஏன் உவமைகளாய் பேசினார்? 78வது சங்கீதத்துல பூர்வ காலம் முதல் மறைந்திருக்கிற காரியங்களை அவர் உவமைகளாய் பேசுவார்னு ஆண்டவரை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அந்த ஆசாப் சங்கீதக்காரன் பேசியிருக்கிறான்.
இப்போ ஆண்டவருடைய நேரடியான வார்த்தைகளை பாருங்கள். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 10-12. அவர் தனித்திருக்கிற போது 12ரோடும் கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த உவமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். பாரபிள்ஸ். அதற்கு அவர் மார்க் 4:11 தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் உவமைகளாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குணப்படாதபடிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும், கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். சகோதரனே, சகோதரியே, இயேசுவினுடைய வார்த்தை. இயேசு பேசும்போது சீஷர்கள் தனித்து வந்து விளங்காத பாரபிள்ஸ்க்கெல்லாம், உவமானங்களுக்கெல்லாம் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் விளக்கி சொன்னாரு. அத சொல்லிட்டு தான் சொல்றாரு, ஏன் வெளியே இருக்கிறவங்களுக்கு ம் புரியாதபடிக்கு நான் உவமைகளாய் பேசுறேன். உங்களுக்கு புரியும்னு நெனச்சுக்கிட்டு தான் பேசுறேன். உங்களுக்கு புரியலன்னா கூட தனித்து நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். அப்போ இயேசு கிறிஸ்து நேற்றும், இன்றும், என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இன்றைக்கும் சபையிலே நீங்கள் தீர்க்க தரிசனத்தை அசட்டை பண்ணுகிறவர்களாய் இருந்தால், அவர் ஆண்டவர் பேசுகிற வார்த்தையா இருக்கட்டும், ஆண்டவருடைய மனிதர்கள் ஆவியில நிறைந்து பேசுற தீர்க்க தரிசன வசனமா இருக்கட்டும், அது உங்களுக்கு போய் சேரவே சேராது. தேவன் எவ்வளவு தீர்க்கமாய், ஆண்டவர் இயேசு எவ்வளவு தீர்க்கமாய் நமக்கு பேசியிருக்கிறார். நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். நாம உணர்வடையணும். அவர்கள் 12ஆம் வசனத்துல பின்பகுதியில கண்டும் காணாதவர்களாகவும், கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது. 2, 2, 4ங்கிற மாதிரி ஏன் பேசாம மறைவாய், உவமைகளாய், பாரபிள்ஸ்ல ஏன் இயேசு பேசினார்? சிந்திக்கணும். அப்படியே மத்தேயு 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும், கேட்டும் கேளாதவர்களாயும், உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால், நான் உவமைகளாக அவர்களோடே பேசுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும், காதுகளினால் கேளாமலும், இருதயத்தினால் உணர்ந்து மனந்திரும்பாமலும், நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும், உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். இந்த வார்த்தைகளை தியானித்து நாம உணர்வடையணும். இன்றைக்கு சபையிலே அநேகம் பேர் வளராமல் இருக்கிறதற்கு காரணம், நீதியின் மேல் நீதியை செய்து, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து, ஐயோ நான் இன்னும் இயேசுவை போல் மாறல, அவரை போல் நான் சிந்திக்க பழகட்டும், அவரை போல் தாழ்மையாக, அவரை போல் தனக்கானதை தேடாமல் நான் வளரணும்னு சொல்லி நாம் வளராமல் இருக்கிறதற்கு காரணம், 13ஆம் வசனத்துல சொன்ன மாதிரி, நான் கண்டும் காணாதவனாய் இருக்கிறேனா,
கேட்டும் கேளாதவனாய் இருக்கிறேனா? உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறேனா? ஆகையினால்தான் எனக்கு தேவனுடைய சபையிலே பேசுகிறது எனக்கு வெளிப்பாடாய் வரவில்லையா? சிந்திப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியை இயேசு கோட் பண்றார். இந்த ஜனங்கள் 15 வசனம், கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. இதை வாசிக்கும் பொழுது உணர்வடையணும். இருதயம் கொழுத்திருக்கிறதுன்னு சொன்னா கொழுப்பு அடைச்சு ஹார்ட் அட்டாக் வந்து சாகிறத குறித்து சொல்றாரா? இல்லை. தேவனுடைய வார்த்தையை கேட்டு உணர்ந்து கீழ்ப்படியாதபடிக்கு நான் எவ்வளவு பெருமையாய் இருக்கிறேன், எவ்வளவு என்னுடைய ஆவியிலே பெருமை இருக்கிறது. நான் நல்ல சபையில இருக்கிறேன், எங்களை போலையும் உண்டுமா? என்னை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய இருதயம் கொழுத்து இருக்கிறது. உன்னுடைய மேட்டுமை நிமித்தம், உன்னுடைய பெருமை நிமித்தம் ஆண்டவருடைய சித்தத்தை அறியாமல் இருக்கிறாய். பரிசுத்தம் இன்னதென்று அறியாமல் இருக்கிறாய். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். லூக்கா 8ஆம் அதிகாரம் 9-10 வசனம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 9-10 வசனம். இங்கேயும் அதே கான்டெக்ஸ்ட் தான். உவமைகளை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை சீஷர்களுக்கு. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இந்த உவமையின் கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டார்கள். லூக்கா 8:9. 10. அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் உவமைகளாக சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு சீஷர்களுக்கு அந்த உவமையின் கருத்தாவது அப்படின்னு சொல்லி 11ஆம் வசனத்திலிருந்து அவர் 15ஆம் வசனம் வரைக்கும் விவரித்து சொல்லுகிறார். இந்த உவமானத்துல ஆண்டவர் தெளிவா தேவன் என்ன செய்திருக்கிறார், நாம் என்ன செய்யணும், இது ரெண்டையும் தெளிவா பேசுகிறார். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்துல எவ்வளவு குழப்பம் இருக்குது. ரட்சிப்பு அழிந்து போறதா இல்லையா? நான் எப்படி இருக்கேங்கிற உணர்வே நமக்கு இருக்க மாட்டேங்குது. நான் சொன்ன மாதிரி இருதயம் கொழுத்து இருக்கு. முட்டாள்தனமா மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்து நான் அவர்களை விட நல்லா தான் இருக்கிறேன்னு சொல்லி நாம தேக்கத்தில் இருக்கிறோம். இயேசுவோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய உணர்வு இல்லை. என் இருதயம் எப்படி இருக்கு? என்னுடைய இருதயத்துல நேர்மை, உண்மை இருக்கா? அப்படின்னா நான் 100 பலன் கொடுத்திருக்கணும். சிந்தியுங்கள். ஆண்டவர் வாலண்டரியா சீஷர்களுக்கு இந்த விதைக்கிறவனுடைய உவமையை விளக்கி சொல்லும் பொழுது பாருங்க 12ஆம் வசனத்துல, வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். தேவன் பட்சபாதம் இல்லாமல் சபையிலே உங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொண்டு கொடுக்கிறார். யார் மூலமாகவும் நீங்கள் கேட்கிறதற்கு காதுள்ளவர்களாய் இருந்தால், தேவன் சபையிலே ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தெய்வ பயத்தோடு சபை கூட்டினீங்கன்னா, நீங்கள்
விசுவாசித்து ரட்சிக்கப்படும்படிக்கு தேவனுடைய வார்த்தை விதைக்கப்படும். உங்கள் இருதயத்துக்கு நேரா வரும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை பார்த்தீங்களா? அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். சகோதரனே, சகோதரியே, சபை கூடி வரும்பொழுதெல்லாம் ஆண்டவர் இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார். அது எவ்வளவு உண்மையோ, அவ்வளவு உண்மை சாத்தானும் இருக்கிறான். ஏன்னா அவனும் ஆவியா தான் இருக்கிறான். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு தடையாய் சாத்தான் இந்த சபையை எப்படி கெடுக்கலாம்? இங்க உட்கார்ந்து இருக்கிற மூப்பர்கள், கோ எல்டர்ஸ், இந்த 5, 6 பேரை எப்படி நாம ஒற்றுமை குலைச்சலாக்கி இவர்கள் மத்தியிலே எப்படி பிரிவினை உண்டு பண்ணலாம்? உங்கள் வீட்டுல கிறிஸ்து தலையா இருக்கிறார்னு போர்டு தொங்குது. ஆனா போர்டு தான் தொங்குது. சாத்தான் வந்து அங்க உட்கார்ந்துகிட்டு நீங்க சாப்பிடும்போது அல்லது நீங்கள் பெட்ரூம்ல யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி புருஷன் மனைவி ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளும் பொழுது நீங்கள் மற்றவர்களை, சபையில் இருக்கிறவர்களை குற்றப்படுத்தி விமர்சித்து, இவங்கெல்லாம் ஏன் தான் சபையில இருக்காங்களோ? சாத்தான் ஒரு குடும்பத்திலே புருஷன் மனைவியை எப்படி பிரிக்கலாம்? ஒரு சபையிலே எப்படி குழப்பம் உண்டு பண்ணலாம்? எப்படி மூப்பர்கள் மத்தியிலே ஒற்றுமை குலைச்சலை கொண்டு வந்து அங்கே ஒரு பிரிவினையை கொண்டு வரலாம்? அவன் வைராக்கியமா இருக்கிறான். ஆண்டவருடைய வார்த்தை. பிசாசானவன் வந்து வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். போன ஞாயிற்றுக்கிழமை என்ன பிரசங்கம் கேட்டீங்கன்னு இப்ப உள்ள எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஹலோ, சிந்திப்போம். நான் ஆகாயத்துல சிலம்பம் பண்ணுகிறவன் அல்ல. ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு நிதர்சனமாய், எவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை விதைச்ச விதைய சாத்தான் புடிங்கிட்டு போயிட்டான். இப்ப நமக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அடுத்து 13ஆம் வசனத்துல கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்களை குறித்து என்ன எழுதியிருக்குன்னா, ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். அநேகம் பேர் உற்சாகமா சபை கூடி வர்றாங்க, கடின உழைப்பு செய்யறாங்க. நான் உங்களை பாராட்டுறேன். 6 மணிக்கெல்லாம் வந்து சபையை திறந்து நீங்கள் அநேகம் பேர் 20, 30 பேர் வேலை செஞ்சுதான் நாம சாப்பிடுறோம். நல்லது. நானும் 3 மணி நேரம் வேதத்தை தியானித்து தான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். நல்லது. ஆனால் இந்த வார்த்தையின்படி கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். எத்தனை வாலிபர்கள் பின்வாங்கி போகிறார்கள்? எத்தனை வாலிபர்கள் அவிசுவாசியை திருமணம் பண்ணும்படி தீர்மானிக்கிறார்கள்? எத்தனை சகோதர சகோதரிகள் உபத்திரவம் வரும் பொழுது பண விஷயத்துல உண்மை இல்லாமல் உலகத்தாரை போல நடந்து தொழில் செய்கிறார்கள், பணம் சம்பாதிக்கிறார்கள். இதெல்லாம் நான் பார்க்கிறேன். நான் உங்களை குறித்த பொறுப்பு எனக்கு இருக்கு. சோதிக்கப்படும் பொழுது நாம பின்வாங்கிடுறோம், சோர்ந்து போயிடுறோம். ஒரு வியாதி வந்துருச்சுன்னா சோர்ந்து போயிடுறோம். ஒரு பண கஷ்டம் வந்துருச்சுன்னு சொன்னா யார் எனக்கு பணம் கொடுப்பாங்கன்னு லபான்னு அடிச்சுக்கிட்டு, பிரதர் இப்படி ஆயிடுச்சு பிரதர் அப்படின்னு பிச்சை கேட்கிற மாதிரி வீடு வீடா போய் பணம் கேட்கிறோம். நான் ஏன் தேவனை அறியாத அஞ்ஞானிகளை போல் இருக்கிறேன்? ஏன் எனக்கு இன்னும் பொருளாசை இருக்கு? சோதனை காலத்துல ஏன் நான் அசைக்கப்படுறேன்? நேர்மையா கேள்வி கேட்போம்.
14ஆம் வசனத்துல முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். நெருக்கப்பட்டு அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷனை கழுத்தை நெரிச்சா மூச்சு கூட திணறுவான். அதுபோல சாத்தான் நம்மள இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் எதிராளியின் எல்லையில நாம இருக்கிறதுனால, நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எப்படி ஆண்டவர் சபையில் இருக்கிறாரோ அதுபோல உலகமெங்கும் அவன் ஆளுகை செய்கிறான். சாத்தானுடைய எல்லையில இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் நிதர்சனமாய் ஸ்தாபிக்கப்படும் வரைக்கும், இயேசு வரும் வரைக்கும், நான் சரீரத்தில் இருக்கும் வரைக்கும் நான் நெருக்கப்படுவேன். யோபுவுக்கு தேவன் உத்தரவு கொடுத்து, அனுமதி கொடுத்து, போய் வியாதியை கொடு, எல்லாத்தையும் ஒரே நாள்ல வாரிக்க, ஆனா அவன் என்னுடைய தாசன். உங்களுக்கு தெரியுமா, தேவன் நல்லவர். சாத்தான கூட அவர் என்னை பரிசுத்தமாக்குறதற்கு பயன்படுத்துகிற நல்லவர். அல்லேலூயா. நான் அல்லேலூயா சொல்ற மாதிரி நீங்க சொல்ல முடியுமா? இதோ எனக்கு ஒரு உபத்திரவம் வந்தது, என்னை தவறாய் புரிந்து கொண்டு என்னை விமர்சிக்கிறார்கள். எனக்கு ஒரு வியாதி வந்தது, எனக்கு ஒரு பண கஷ்டம் வந்தது. எதுவா இருந்தாலும் சரி, ஆண்டவரே நீங்க ஏன் இதை செய்யல, அதை செய்யல, எத்தனை தடவை ஜெபம் பண்ணேன், ஏன் என் ஜெபத்தை கேட்கல? எத்தனை பேருக்கு ஞானம் இருக்கு? தேவன் எவ்வளவு ஞானமாய் இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அதாங்க ஓமானங்கள். பூர்வ காலம் முதல் இந்த உலகத்தை அவர் எப்படி நடத்துகிறார் அப்படிங்கிறதான் ஊமைகளாய் ஆண்டவர் பேசினார். சரி, இது 3 நெகட்டிவா சொல்லிட்டு 15ஆம் வசனம் பாருங்க. லூக்கா 8:15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். உண்மையும் நன்மையுமான இருதயம். யோசித்து பாருங்க. என்னிடத்துல நேர்மையும் உண்மையும், உங்களுக்கு தெரியுமா, நான் வீழ்ச்சியுற்ற மனிதர்கள் தான். நம்முடைய இருதயத்துல ஒரு நன்மையும் வாசமா இல்லதான். ஆனா நீ தேவனை அறிந்த மனுஷன் சொன்னா, நீ ஆண்டவருடைய சீசன் சொன்னா, அப்பாவின் இடத்துல போய், ஆண்டவர் இடத்துல போய், நான் இப்படி இருக்கிறேன், இதுல கஷ்டமா? நேர்மையா நான் இப்படி இருக்கிறேன், என்னுடைய இருதயத்திலே விபச்சார சிந்தை இருக்கிறது, என்னிடத்தில் பொருளாசை இருக்கிறது, ஆண்டவரே நான் பிறரை துச்சமாய் மதிக்கிறேன், இயேசுவே இவர்களுக்காகவும் மரித்தீர் என்கிற உணர்வு எனக்கு வரமாட்டேங்குது, இவர்களுக்காக மரித்து நீர் ரட்சிப்பை உண்டு பண்ணினீர், ரட்சிக்கப்பட்ட நான் அவர்களுடைய ரட்சிப்பை குறித்து அக்கறை இல்லாமல் இருக்கிறேன், எவ்வளவாய் சுயநலமாய் இருக்கிறேன். இது கஷ்டமா? நேர்மையா ஆண்டவர்கிட்ட போய் சொன்னா அவர் என்னை நிரப்பி, அன்பில்லைன்னு சொன்னா அன்பினால் நிரப்புவார், விசுவாசம் இல்லைன்னா எனக்கு விசுவாசத்தை கொடுப்பார். நேர்மையும் உண்மையுமாய் இருந்தால் அவர் என்னை ரட்சிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இருதயத்திலே காத்து பொறுமையுடனே, இதுவும் எனக்கு ரொம்ப வெளிச்சமா இருக்கு. பொறுமையா இருக்கணுங்க. அப்பதான் நாம பலனை பார்க்க முடியும். சரி, இப்ப திரும்பவும் மார்க் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க.
ஆண்டவர் உவமைகளாக தான் பேசினார். மார்க்கு 4ஆம் அதிகாரம். இங்க ஒரு உவமையை பேசியிருக்கிறார். இந்த உவமைய மத்தேயுலயும் நீங்க பார்க்க முடியாது, லூக்காவிலயும் பார்க்க முடியாது, யோவான்லயும் பார்க்க முடியாது. மார்க் 4ஆம் அதிகாரம். 26. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து, இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். இதை வாசிக்கும் பொழுது ஒரு விஷயம் நமக்கு தெளிவா தெரியணும். நாம ஆண்டவருடைய வார்த்தையை சபை கூடி வந்து தேவ மனுஷர்கள் பேசுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நம்முடைய பாவங்களை ஒத்துக்கொண்டு நாம் மனம் திரும்பி விசுவாசித்து நாம இப்ப தியானிச்சபடி நேர்மையான உண்மையான இருதயத்தில் இருந்தோம்னு சொன்னா, அங்கே விதைக்கப்பட்ட விதை ஒருபோதும் பலன் கொடுக்காமல் இருக்காது. இதை வாசிக்கும்போது நல்லா நீங்க கவனிங்க. ஒரு விதையில அது நிலத்துல விழுந்து ஈரத்தை உறிஞ்சு அது முளை விடுது, அப்புறம் அது கதிர விடுது, அப்புறம் அதுல தானியம் நிறைந்து பலன் கொடுக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது யோசித்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் நான் வந்து ராத்திரியில் தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு நான் போட்ட விதை எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லி எடுத்து பார்த்துட்டு மூடி வச்சுக்கிட்டே இருந்தேன்னா அந்த விதை செத்து போயிடும். பொறுமையா இருக்கணுங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீங்க எனக்கு உன்னை வாக்கு பண்ணியிருக்கிறீங்க, உம்முடைய வார்த்தையை நான் விதையாய் என்னுடைய இருதயத்தில் ஏற்றிருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை, அதை நான் விசுவாசித்திருக்கிறேன். அது எத்தனையோ வருஷம் கழிச்சு கூட நம்மளை பண ஆசையிலிருந்து விடுவிக்கும். நாம மனுஷர்களை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து நம்மளை விடுவிக்கும். இப்படிதான் நான் விளங்கி இருக்கிறேன். பொறுமை. அதை விட ஒரு விதைக்கு உயிர் இருக்கிறதுனால தாங்க, அதாவது அந்த அந்த விதையில வல்லமை இருக்கு. ஒரு விதைக்கு வந்து there is a inherent capacity to sprout and grow. விதைன்னா தானங்க. இப்போ ஒரு விதையை நாம் விதைத்தோம் சொன்னா ஒவ்வொரு விதைக்கும் தகுந்த மாதிரி அது நெல்லோ ஒரு மாங்கொட்டையோ அல்லது ஏதோ ஒரு செடியோ மரமோ அது நீரை உறிஞ்சு அது பலன் கொடுக்கிறது, அது வளர்ந்து செடியாகிறது அல்லது ஒரு மரமாகிறது, அந்த மரத்திலே கனி காய்க்கிறது. அதற்குள்ளே ஒரு வல்லமை இருக்கிறது. There is life in the seed. இந்த வேத வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் வந்து ஏசாயா இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்றார். எவ்வளவு சவாலா இருக்கு. தேவகுமாரன் சாதாரண ஒரு தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை கனம் பண்ணி அவன் சொன்னபடி மத்தேயு 13 வாசித்தது போல, என்னை கேட்கிற சகோதரனே சகோதரியே, உனக்குள்ளே தேவன்
உண்மையாலுமே ஒரு விதையை விதைத்திருக்கிறாரா? ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சாட்சி சொல்ல சொன்னா, நல்ல சபை, இந்த சபையில வந்து நான் இருந்தா நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்கன்னா, உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா? நல்ல சபைன்னு சொன்னா நல்ல கட்சியில போய் சேரு. தேர் ஆர் சோ மெனி குட் சர்ச்சஸ். உங்களுக்கு வியாதி வந்தா உங்களுக்கு பணம் கொடுத்து உதவுவாங்க. ஹலோ, என்னை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, ஆவியானவர் எனக்குள்ள ஒரு வைராக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அது என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தை தான். எத்தனையோ வருடங்களாய் நான் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது, சிலுவையிலே நான் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது, எல்லாரையும் என்னிடத்தில் ஈர்த்துக் கொள்வேன். 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தை எனக்கு வெளிப்பாடாய் வந்ததுனால, நான் அவ்வளவு ஜெலஸா, வைராக்கியமா இருக்கிறேன். நான் இருக்கிற சபைக்கு இயேசு இங்கே உயிருள்ளவராய் இருக்கிறார். அவருடைய வல்லமை இங்கே இருக்கிறது. அவருடைய ஆவி இங்கே இருக்கிறது. அவரால், அவருடைய வார்த்தையினால், அவருடைய ஆவியினால் ஈர்க்கப்படுகிறவர்கள் தான் சபையில இருக்கணும். படிப்புக்கு, பிள்ளைகள் படிப்புக்கு காசு தர்றாங்க. காலேஜ் படிப்புக்கு காசு கிடைக்குது. எனக்கு டவுரி வாங்காம கல்யாணம் பண்றதுக்கு, எனக்கு பெண் பிள்ளைகள 3 பிள்ளைகள வச்சிருக்கிறேன். நான் டவுரி வாங்காம, குடுக்காம கல்யாணம் பண்றதுக்காக இந்த சபையில இருக்கிறேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். நான் யாரையும் விரல் நீட்டல. நேர்மையாய் உங்களை நிதானித்து பாருங்கள். நான் ஏன் இந்த சபையில இருக்கிறேன்? இயேசு உயர்த்தப்பட்டிருக்கிறாரா? சிலுவையிலே உயர்த்தப்பட்டிருக்கிறாரா? அவர்கள்தான் சீஷர்கள். பவுலினுடைய வார்த்தையின்படி நான் இப்பொழுது பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, எனக்குள் இயேசுவே பிழைத்திருக்கிறார். நான் என்ன ஆனேன்? செத்து போனேன். அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம் நாம? அதனாலதான் நான் தைரியமா சொல்லுவேன், 200 பேர் இருக்கிற இந்த சிஎஃப்சி பாண்டிச்சேரி சர்ச்சில் 20 பேர் சீசர்களா இருந்தா நான் சந்தோஷப்படுவேன். ஒருவேளை நித்தியத்துல போய் முட்டாள்னு திட்டின என்னைய மடையன்னு சொன்ன, உன் இருதயம் கொழுத்து இருக்குன்னு சொன்ன. ஆனா நான் மனம் திரும்பி, சகோதரனே, இதோ இப்போ ஆண்டவர் முன்னாடி நிக்கிறோமேன்னு என்னையும் கட்டி பிடிச்சு ஆண்டவருக்கும் நன்றி சொல்லுகிற 20 பேருக்காக காத்திருக்கிறேன். இதுதான் என்னுடைய விசுவாசம். நான் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவன் அல்ல. வார்த்தை உயிருள்ளதுங்க. சரி, பவுலை பார்த்தோம். இப்ப உங்களுக்கு பேதுருவை காண்பிக்கிறேன். 1 பேதுருவுக்கு திருப்புங்க. பேதுரு எழுதின 1ஆம் நிருபம். வாழ்த்து சொல்லிட்டு பேதுரு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். அவர்னா தேவன், சகலத்தையும் சிருஷ்டித்த கர்த்தர், அப்பா. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அவரை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார்.
பிதா குமாரனை ஒப்பு கொடுத்தார், நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்தார். அப்புறம் அவரை உயிரோட எழுப்பினார். எதற்காக இதையெல்லாம் செய்தார்? அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக. நாம பெற்ற ரட்சிப்பு நித்தியமானது, நிரந்தரமானது, அழியாதது. ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி. அப்படின்னா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். இந்த உலகத்துல நாம ஏன் கஷ்டம் வரும்போது பின் வாங்கிடுறோம், அசைக்கப்படுறோம்? ஏன்னா நாம இந்த உலகத்துக்காக தான் ஆண்டவர்கிட்ட வந்திருக்கோமா? சபையிலே நீ உட்கார்ந்து இருக்கிறது நல்ல சபை. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறோம். சிஎஃப்சியில் உட்காந்துக்கிட்டு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற உனக்கு உலகம் அழிந்து கொண்டிருக்கே, இவர்கள் எனக்காக மரித்த அவர் இவர்களுக்காகவும் மரித்தாரே, இவர்களை நித்தியத்திலே கொண்டு போய் நிறுத்த முடியுமா? நான் பெரிய சுவிசேஷகனா இல்லாமல் இருக்கலாம், பெரிய தீர்க்கதரிசியா இல்லாமல் இருக்கலாம், பேதுருவை போல பவுலை போல அப்போஸ்தலர்களா இல்லாமல் இருக்கலாம். நான் சாட்சியாய் வாழ்ந்து சாட்சி பகர்ந்து உயிருள்ள விசுவாசியாய் இருக்கிறேனா? அப்படியே 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இன்னும் பேதுரு பேசி முடிக்கல, சபைக்கு தான் பேசிட்டு இருக்கிறார். 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. திரும்பவும் தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே. எனக்கு சவாலா இருக்கு. நான் என்ன பேசினாலும் வார்த்தை, வேத வார்த்தை, ஆண்டவரே நான் என்ன நீதியை பேசினாலும் உம்முடைய நீதி. இயேசு இப்படி பணத்தை பார்த்திருப்பாரா? இயேசு ஒரு ஸ்திரியை இப்படி பார்த்திருப்பாரா? இயேசு இப்படி பெருமையாய் சிந்திச்சிருப்பாரா? இயேசு இப்படி சுயநலமாய் நடந்திருப்பாரா? தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அடுத்து 24. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அல்லேலியா. நான் ஏன் அல்லேலியா சொன்னேன் தெரியுமா? நான் எந்த மனுஷனுடைய வார்த்தையையும் நான் மேன்மைப்படுத்துகிறதல்ல. என்னுடைய விசுவாசம், என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை போல் அதிலே கட்டப்படுகிறது. எந்த மனுஷனும் பொய்யன், எந்த மனுஷனும் புல், அவனுடைய மகிமை வாடி போயிரும். எத்தனை முறை நான் சொல்லியிருக்கிறேன், பிரசங்க மேடையில நின்று என்னுடைய பேத்தியை பார்த்து, நான் யாரு? உங்க தாத்தா. என் தாத்தா யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. கண்ணுக்கு முன்னாடி பெயர் முதலாய் மறக்கப்பட்டு போகும். எந்த மனுஷனும், எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியும், எவ்வளவு பெரிய பைபிள் டீச்சரும், மனுஷன் அவன் புல்லை போல் வாடி போவான், அழிந்து போகும். தேவ வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அதாங்க விதை. நீங்கள் உங்கள் வார்த்தையை, வேத வார்த்தையை வைத்து கட்டுகிறீர்களா,
அல்லது மனுஷரை மேன்மைப்படுத்தி மனுஷருடைய ஆலோசனையின்படி உங்கள் வாழ்க்கையையும் சபையையும் கட்டி கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு பதில் சொல்ல வேண்டாம். ஆவியானவர் கேட்கிறார் சபையை பார்த்து. Do you glory in a man? Do you build your life on somebody's glory? இல்ல. எந்த மனுஷனுடைய மகிமையும் அங்கே நிக்காது. அது புல், அது வாடி போயிரும். தேவனுடைய வார்த்தை என்றென்றும் நிலைத்திருக்கும். இயேசுவின் நாமம் என்றென்றும் இருக்கும். என்னுடைய நாமம் மறக்கப்பட்டு போகும். இந்த பயத்துடனே தான் நாம் தனிப்பட்ட வாழ்க்கையும் கட்டணும், குடும்பத்தையும் கட்டணும், சபையையும் கட்டணும். அப்படி இல்லைன்னு சொன்னா தீர்க்க தரிசனத்தை அசட்டை பண்ணி நாம் சீர்கெட்டு போவோம். நமக்கு ஒரு தரிசனம் இருக்கணும். அந்த தரிசனம் தீர்க்க தரிசன வார்த்தையிலிருந்து வரணும். ரெண்டு தீமோத்தேயு 1 அதிகாரம். ரெண்டு தீமோத்தேயு 1 அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அவர் God நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல். ஹலோ, நீ எவ்வளவு நல்லவனாவும் இரு, நீ எவ்வளவும் கர்த்தருக்கு தியாகம் பண்ணேன்னு சொல்லு, நான் இப்படி நீதிமான் அப்படி நீதிமான் அப்படின்னு உன்னுடைய நீதியெல்லாம் பட்டியல் போடு. ஆனா இங்கே பவுல், ஏய் நீ ரட்சிக்கப்படவே இல்லை, நீ செய்த நீதி, உன்னுடைய பலத்தினாலே உன்னுடைய சாட்சி, உன்னுடைய எத்தனையும் உனக்கு முன்னாடி நிக்குது. ஆனா சிலுவையில் அறையப்பட்ட இயேசு உனக்கு முன்னாடி இல்லை அப்படின்னு சொன்னா நீ ரட்சிக்கப்படவே இல்லை. என்னை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, அப்போஸ்தலன் பவுலினுடைய வார்த்தையின்படி உன்னை எச்சரிக்கிறேன். நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும், இன்னும் எனக்கு இது ரொம்ப சவாலாகவும் இருக்கிறதோட இல்லாமல் உற்சாகமா இருக்கு. என்னை அவர் பேர் சொல்லி ரட்சித்த பொழுதே அவர் எனக்கு ஒரு ஹிஸ் ஓன் பர்பஸ் அப்படின்னு எழுதியிருக்கு ஆங்கில வார்த்தை. உங்களுக்கு தெரியுமா? தேவன் என்னைய பெயர் சொல்லி அழைக்கும் பொழுதே நான் உன்னை கொண்டு இந்த வேலையை செய்யறதுக்காக தான். மை பர்பஸ் இஸ் திஸ். எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பவுலை தமஸ்குக்கு போற வழியில இயேசு சந்தித்து, உன்னை நான் இதற்காக தான் ரட்சித்தேன், அழைக்கிறேன். அவன் நடுநடுங்கி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் அப்படின்னா, சாகுற வரைக்கும் அவன் தேவ சித்தம் செய்யும்படிக்கு ஓடி ஓடி கல்யாணம் பண்ணாம, மற்ற அப்போஸ்தலர்களைப் போல குடும்பத்தை அவன் முதன்மைப்படுத்தாமல் ஊர் பூரா சபையை கட்டினானே, அந்த மனுஷனுடைய வார்த்தை. நாம ஆண்டவர், அப்புறம் குடும்பம், அப்புறம் சபை, சீசத்துவத்திலேயே நாம வழிதப்பி போயிட்டோம்.
உன் வீட்டாரே உனக்கு சத்துருன்னு ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் லூக்கா 14 எழுதியிருக்கிறபடி தாயையாவது, தகப்பனையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, சகோதரனையாவது, சகோதரியாவது, குடும்பத்துல யார விட்டார் அவர்? என்னை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, நீ ஒன்றை செய்வதற்கு முன்பாக எங்க அம்மாட்ட கேட்டுக்கிறேன், எங்க அப்பாட்ட கேட்டுக்கிறேன். ஆண்டவர் பேசின வார்த்தைகளை எல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நீ யோசித்து பாருங்க, தியானிச்சு பாருங்க. மார்க்ல மரித்தோர் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வானாரு. அப்படின்னா சாக பழக்க கிடக்கிறாரு, எங்க அப்பாவை நான் அடக்கம் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் இல்ல, நீ என்னோடு அடக்கம் பண்ணும்படிக்கு நீ ஞானஸ்நானம் எடுத்து கீழ்ப்படினார். இதெல்லாம் நான் செய்தவன், அதனாலதான் உங்களுக்கு தைரியமாய் பேசுகிறேன். எங்க அப்பா நல்ல மனுஷர். நான் ஞானஸ்நானம் எடுக்க போறேன்னு சொன்னபோது அவர் பொறுப்பா பதில் போட்டு, எப்பா நீ கிறிஸ்தவனா இரு, தப்பு இல்ல, ஆனா நீ ஞானஸ்நானம் எடுக்க வேண்டாம்னு சொன்னாரு. அப்பதான் நான் நினைச்சேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்குன்னு. 23 வயசுல நான் அப்பா சொல்லிட்டாருன்னு ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்திருந்தேன்னா 73 வயசுல உனக்கு போதித்துக் கொண்டிருப்பேனா சகோதரனே? நீ ஞானஸ்நானம் எடுத்தன்னா நீ கிறிஸ்தவன் ஆயிருவ. அப்புறம் உனக்கு கிறிஸ்தவ பொண்ணாதான் பார்த்து கல்யாணம் பண்ணணும். நான் டவுரி வாங்க முடியாது. ஏய், உன்னைய படிக்க வச்சிருக்கு, உன்னைய டாக்டர் ஆக்கியிருக்கு. நாங்க எங்கேயாவது ஒரு பணக்கார வீட்டுல போதுமான அளவு பணங்காசு, நகை நட்டுகள் வாங்கி கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம். அதுக்கு பிறகு நீ தாடி வளர்த்துக்கிட்டு பாதிரியா போ, என்னமாவும் போ, சாமியாரா கூட போ. அத்தனை பேர் முன்னாடியும் சொன்னேன் நான். நான் இனிமே இயேசு சொல்றதைத்தான் கேட்பேன். இயேசு என்னை போலேயே ரட்சிக்கப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு ஸ்திரியை தான் கல்யாணம் பண்ணுவேன். நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாட்டியும் நான் கிறிஸ்தவ பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்தேன் நான். அதனாலதான் தேவன் எனக்கு ஒரு மனைவியை கொடுத்து 5 பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கும் 73 வயசுல நான் நிச்சயத்துடனே இருக்கிறேன். வார்த்தை எவ்வளவு சீக்கிரமா நாம மற்றவர்கள் மனிதர்களுடைய அங்கீகாரத்தை தேடுகிறோம். இதெல்லாம் உணர்வடையணும். அடுத்து நம்முடைய கிரியையின்படி அல்ல, 2 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும். நம்மளே அநேகம் பேர் கிருபைங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாமல் இருக்கிறோம். கிருபைக்கு உட்பட்டு இருக்கிறேன், பாவம் என்னை மேற்கொள்ளாது. வசனம் வீட்டுல தொங்குது, ஆனா அந்த வீட்டுல நித்தம் சண்டையா இருக்கு, கோபத்தை இன்னும் யாரும் ஜெயிக்கல, வாக்குவாதத்தை ஜெயிக்கல. நாங்க கிருபைக்கு உட்பட்டு இருக்கிறோம். நாங்க பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் இல்லை, நாங்க புதிய உடன்படிக்கை கிறிஸ்தவர்கள். நாங்க சிஎஃப்சி பிரதர்ஸ், சீசத்துவத்தை போதிக்கிறவர்கள். என்ன சீசத்துவம் இது? நான் பாவத்தை ஜெயிக்கல, ஐயோ உலகம் அழிய போகுதே, ஆண்டவர் வருமுன்னே நான் என்னை எப்படி ரட்சித்தாரோ அதே போல இவர்களை ரட்சிக்கணுமே, என்னுடைய வீட்டாரை நான் ரட்சிக்கணுமே. 23 வயசுல நான் எடுத்த அந்த தீர்மானம், அத்தனை பேர் பேச்சையும் கேட்க மாட்டேன்னு சொல்லி ஞானஸ்நானம் எடுத்து நான் சீசனானதுனால 9 பேருக்கு கூட பிறந்தவன் நான். அத்தனை பேரும் சாட்சி சொன்னாங்க. ஒரு 3-4 வருஷத்திலேயே நாம நினைச்சோம் பிரபாகர் கெட்டு போனா. என்னுடைய சக நண்பர்களே, எம்பிபிஎஸ் கிளாஸ்மேட்ஸே, யாரோ ஒரு கிறிஸ்தவ பொண்ணை லவ் பண்ணிட்டான் போலடா, அவன் பாட்டுக்கு சாமியாரா இருந்தவன், சன்னியாசியை போல இருந்தவன், இப்ப கிறிஸ்டியன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு அலையிறான். யாரும் என்னமும் பேசிட்டு போங்க. 50 வருஷமா நான் சீசனா இருக்கிறேன். நான் போட்ட அஸ்திவாரம் ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவருடைய வார்த்தை தான். இன்னைக்கும் நான்
அந்த ஆண்டவருடைய வார்த்தையில தான் நிக்கிறேன். நான் எந்த மூப்பர்கள் அல்லது எந்த மனிதர்களுடைய அங்கீகாரத்திலும் ஆ அரவணைப்பிலும் இல்ல நான். 10ஆம் வசனத்துல 2 தீமோத்தேயு 1:10ல நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். பவுல் தீமோத்திக்கு உடன் ஊழியக்காரனுக்கு அவர் எழுதின கடைசி நிருபம் அதிலே அவ்வளவு நிச்சயமாய் அழியாமை, ஜீவனையும் அழியாமையும். சுவிசேஷம் என்ன தெரியுமா? இயேசு மரணத்தை பரிகரித்து அப்படின்னு சொன்னா he abolished death. எனக்கு எத்தனை வயசானா எனக்கு சாவு இல்ல அப்படின்னு சொன்னா சாக மாட்டேன்னு இல்ல, இன்னைக்கு சாகிறதுக்கு தயாரா இருக்கிறேன். ஆனா சாவை ஜெயித்தவர் எனக்குள்ளே இருக்கிறார். அழியாமையை, ஜீவனை, அவர் விதைச்ச விதை, அவருடைய வார்த்தை, அவர் எனக்கு கொடுத்த விசுவாசம், நான் பெற்ற அபிஷேகம் எனக்குள் இருக்கிறது. நான் விசுவாசிக்கிற சுவிசேஷம் எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது, ஜீவனை கொடுத்திருக்கிறது. அந்த வாழ்க்கை அழியாத ஒரு வாழ்க்கை, அழியாமை. ஹலோ, உன்னிடத்தில் இருக்கிற குணாதிசயம், நீ தேவனை அறிகிற அறிவினால் நீ பெற்றிருக்கிற அன்பு, அவர் எனக்கு கொடுத்திருக்கிற கேரக்டர், அது அழியாததா இருக்கணும். இயேசுவினிடத்தில் இருந்த அன்புதான் என்னிடத்தில் இருந்தா அது அழியாது. என்னிடத்துல மனுஷீகமான எந்த அன்பும் கிடையாது. ஐயோ என் பிள்ளைக்கு இப்படி ஆயிப்போச்சே, எனக்கு யாராவது ஆறுதல் சொல்லுங்க, நான் உனக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும், என் சபையில் என்ன நடந்தாலும், என்னை சுற்றி இருக்கிற இந்த தேசத்தில், உலகத்தில் என்ன நடந்தாலும், நான் விசுவாசிக்கிற சுவிசேஷம் எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது. அது அழியாமையை கொடுத்திருக்கிறது. பை த பவர் ஆஃப் இன்டெஸ்ட்ரக்டபிள் லைஃப். இயேசு அப்படி ஆசாரியாராய் இருக்கிறார். அப்படிதான் நானும் அவருடைய வாரிசிலே, அவருடைய சந்ததியாய் நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன். நீங்கள் தேவனுடைய வார்த்தையிலே அஸ்திவாரம் போட்டிருக்கிறீர்களா, அல்லது மனுஷருடைய வார்த்தையிலே அஸ்திவாரம் போட்டிருக்கிறீர்களா? போடப்பட்ட அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் வேற அஸ்திபாரம் ஒருவனும் போட முடியாது. அவருடைய வார்த்தை, அவருடைய ஆவி உனக்குள் இருந்தால், உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர் உனக்குள் இருந்தால், ஆண்டவர் இருந்தால், ஆவியானவர் இருந்தால், நீ இயேசுவை போலவே, அவரிடத்தில் இருந்த வாழ்க்கையை போலவே, மனுஷிக அன்பு இல்ல, தெய்வீக அன்பு. மனுஷன் கொடுக்கிற விசுவாசம் அல்ல, தேவன் கொடுக்கிற விசுவாசம். மனுஷனுடைய அங்கீகாரம் அல்ல, தேவன் அங்கீகரிக்கிற அங்கீகாரம். அந்த அழியாமை உனக்குள் இருக்கிறதா? நீ மரித்தால் ராக்கெட் வேகத்துல பறந்து போய் பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிற ஆண்டவருடைய வலது பார்சத்துல போய் உட்காருவாயா? சபையாய் அப்படி இருந்தோமானால் நாம் சரியான சபை. தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் இருந்தால், நான் வார்த்தையினால் ஜனிப்பிக்கப்பட்டவன், நான் உயிருள்ள விசுவாசி, என்னுடைய நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. இதுதான் சுவிசேஷம்.
என்னை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, வேதத்தை ஆராய்ந்து பார். நீ அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழப்பார். மறுபடியும் பிறந்த நீ பரிசுத்தத்தில் வளரணும். நீ அஸ்திவாரம் சரியா போட்டிருந்தா அதுல இசைவாய் கட்டி இணைக்கப்படுவாய். நிராகரிக்கப்பட்ட, விலக்கப்பட்ட கல்லே மூலைக்கல்லாயிற்று. உன்னை யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் தேவனுடைய சபைக்கு நீ மூலைக்கல்லாய் இருப்பாய். ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்துக்கு மூலைக்கல்லாய் இருக்கிறது போல. இதுதான் என்னுடைய விசுவாசம், என்னுடைய நம்பிக்கை. நான் பிறருக்கு ஆறுதலாகவும், பிறரை சவாலிட்டு அழைக்கும்படியாகவும் நான் உற்சாகமாயிருக்கிறேன். தயவு செய்து நீங்களும் உற்சாகமாயிருங்கள். சீக்கிரமாய் உங்களை முகமுகமாய் சந்திக்கிறேன். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய ஓமைகள் எவ்வளவு தீர்க்கமாய் இருக்கிறது. பூர்வ காலம் முதல் மறைக்கப்பட்டிருந்தவைகளை எங்களுக்கு போதித்திருக்கிறீர். சீஷர்களுக்கு நீர் விளக்கி சொன்னது போல எங்களுக்கும் விளக்கி சொல்லுகிறீர். நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த உணர்வுக்காக நன்றி. இதோ நாங்கள் உம்முடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வலதுகரம் எங்களை தாங்குகிறது. நீர் கையை விலக்கி விட்டால் நாங்கள் எந்த பாதாளத்திலும் விழுந்து விடுவோம். எந்த பாவத்திலும் நாங்கள் மாண்டு போவோம். எங்களுக்கு கொடுத்த உணர்வுக்காக நன்றி. உம்முடைய கிருபையை மேன்மை பாராட்ட, உம்முடைய இரக்கத்தை போற்றி பாதுகாக்க உதவி செய்யுங்க. உம்மை நன்றியுடனே துதிக்க உதவி செய்யுங்க. அநேகருக்கு ரட்சிப்பாய், அநேகருக்கு வாசலாய், வழியாய் எங்கள் வாழ்க்கை முடிவடைவதாக. எங்கள் குடும்பமும் எங்கள் சபையும் அப்படியாய் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம், பலிபீடத்திலே வைக்கிறோம். ஆவியானவரே, எங்களை பட்சித்து விடும், எங்களை அங்கீகரித்து விடும், எங்களை நிரப்பும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.